நகரத்துல இருக்கிறோம். எங்க வீதியில, எங்க காலனில, வீட்டு முன்னாடி கொஞ்சம் இடம் தாங்க இருக்கு. இங்க என்ன மரம் நடலாம்னு யோசிச்சீங்கன்னா, இந்த 5 நாட்டு மரங்களை நட்டு வளர்த்தலாமுங்க. வேர் ஃபவுண்டேஷனையோ காம்பவுண்டையோ எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. இலைகளும் பெருசா விழுந்து குப்பைகள் சேராது. எப்பவுமே பசுமையா இருக்குங்க. நல்ல மனம் வீசும் மரங்கள். அதுவும் குறிப்பிட்ட காலத்துல கண்ணுக்கு குளிர்ச்சியா பூக்களுமே அதுல பூக்குங்க. முதல் மரம் மகிழ மரம்ங்க. இந்த மரம் 365 நாளும் செழிப்பா இருக்கும். நல்லா ஆக்சிஜனை கொடுக்கும். குருவிகள் பறவைகளுக்கு ரொம்ப பிடித்த மரங்கள். மகிழ மரம் சிவனுக்கு மிகவும் பிடித்த மரம். காளகஸ்தி சிவன் கோயிலுக்குனுடைய ஸ்தல விருட்சம் இந்த மகிழ மரமா இருக்குங்க. இரண்டாவது சரக்கொன்றை மரம். இது ரொம்ப பசுமையா இருக்கு. இதுவுமே கோடையில நல்ல மஞ்சள் நிற பூக்கள் பூத்து குலுங்குங்க. அம்பாளுக்கு இந்த பூக்களை ரொம்ப விசேஷமான பூவா படைப்பாங்க. மூணாவது புத்திரஞ்சீவன் மரம். இந்த மரத்தோட பேர்ல இருக்கிற மாதிரியே புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மரம்னு இதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஜெப மாலைகள் செய்யறதும் இந்த மரத்தினுடைய விதைகளை பயன்படுத்துவாங்க. அவ்வளவு பாசிட்டிவான மரம். இதுவும் இலையெல்லாம் கொட்டாதுங்க. நல்ல கரும்புச்ச நிறத்துல அப்படியே பளபளப்பா எவர்கிரீனா இருக்கிற மரம் இது. நான்காவது புன்னை மரம். புன்னை மரம் ரொம்ப அழகா இதுவும் கரும்பச்சை நிறத்துல இருக்கும். வருஷம் ஃபுல்லாவே எவர்கிரீனா இருக்கும். இது பெருமாளுக்கு மிகவும் பிடித்த மரம். பெருமாள் கோயில் ஸ்தல விருட்சமா நிறைய இடத்துல இருக்கு. நாங்க கோவில்கள்ல மரங்கள் நடும்போது அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் தர்மகர்த்தா எல்லாமே புன்னை மரத்தை நட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். வளர வளர ரொம்ப பெரிய மரமெல்லாம் ஆகாம ஒரு அளவான மரமா வளரும். ஐந்தாவது மாந்தளை இல்லாத ஒரு விசேஷம் ஏதாவது சொல்லுங்க. கோடையில சுவையான மாம்பழம் நம்ம வீட்டிலேயே கிடைக்கும்ங்கிறத தாண்டி மாமரம் அவ்வளவு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதுங்க. மாமரத்துல மகாலட்சுமியே குடியிருக்கிறதா ஒரு ஐதீகமே சொல்லுவாங்க. மாமரம் வீட்டில் இருந்தாங்க வீடே சுபிட்சமா இருக்குங்க.